பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாய் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலவித கிருபைகளை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நாம் அந்த கிருபையை கொண்டு தேவனை சேவித்து அவருக்காய் நாம் பிரயாசப்படுகிறது ஒருபோதும் வீணாய் போகாது. கர்த்தருக்குள் பிரயாசப்படும் எந்த ஒரு காரியமும் வீண் போகாது. தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபையை வைத்து நீங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சீரியா தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் அவள் செய்த பிரயாசத்தின் நிமித்தமாக, அவள் சொன்ன நல்ல செய்தியின் மூலமாக, என் ஆண்டவர் சமாரியாவிற்கு தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அவள் பட்ட பிரயாசத்துக்கு, அவள் சொன்ன அந்த செய்தியின் பலனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். நாகமான் மகாபராக்கிரமசாலியாய் இருந்தாலும் அவன் குஷ்டரோகியாய் இருந்தான் என்று முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த குஷ்டரோகியை தேவன் சுகமாக்கினதற்கு காரணம் இந்த சிறுபெண், அடிமையாய் கொண்டு வரப்பட்ட சிறுபெண் எடுத்த பிரயாசம். அவள் மூலமாய் தேவன் நாகமானின் குஷ்டரோகம் நீங்க கிருபை செய்தார். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவன் எலிசா தீர்க்கதரிசனத்தில் வந்து சொன்ன வார்த்தை, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் அவனை சுகமாக்கினதற்கு காரணம் சீரியா தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட சிறுபெண். அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவள் பயன்படுத்தினாள். கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த வீடு முழுவதும் கூட்டமாய் இருந்த போதிலும் அவர்கள் விட்டுவிடாதபடிக்கு அவர்கள் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அவனை உள்ளே இறக்கினார்கள். அதன் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இன்று மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட அவர்கள் பட்ட பிரயாசத்தை தேவன் பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றும் பின்பாக அவனை எழுந்து நட என்று அவனை குணமாக்கினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவனை குணமாக்கின தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லவர். நாம் விசுவாசத்தோடு தேவனுக்காக எடுக்கும் பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பேதுரு ராவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று இயேசுவிடத்தில் சொன்னபோது இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, இப்பொழுது வலையை போடு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து, ஆகிலும் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னபோது
கீழ்ப்படிந்ததற்கான கர்த்தர் பலனை, கீழ்ப்படுதலோடு கூடிய பிரயாசத்திற்கு பலனை தந்து கர்த்தர் மிகுதியான மீன்களை கொடுத்து 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்தார். ஆகவே முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையை நாம் பயன்படுத்தி அவருக்காக பிரயாசப்படுவோம். 2வது விசுவாசத்தோடு அவருக்காக பிரயாசப்படுவோம். 3வது அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் பிரயாசப்படும்போது அந்த பிரயாசம் ஒன்றும் வீண் போகாமல் தேவன் அதற்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.